வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் தமிழ் விகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, நம்மளுடைய வாய்ஸ் மேனான நம்மளுடைய பால் ஹேமன தான் பார்க்க போறோம். நம்மளுடைய பால் ஹேமன் வந்து WWE ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்லரா இல்லாட்டியும், அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு டேலண்டான பர்சன். ஏன்னா, நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து ஒரு மேனேஜர் ரோல் நம்மளுடைய பால் ஹேமன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய பால் ஹேமன் வந்து பல ரெஸ்லருக்கு பால் ஹேமன் வந்து மேனேஜர் ரோல் பண்ணியிருக்காரு. பண்ணியும் நம்மளுடைய பால் ஹேமன் வந்து அவங்கள டாப்பான ஒரு இடத்துக்கு நம்மளுடைய பால் ஹேமன் கொண்டு போயிருக்காரு. ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு டேலண்டான ஒரு பர்சன் யாருன்னா நம்மளுடைய பால் ஹேமன கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா, நம்மளுடைய பால் ஹேமன் வந்து WWE வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுடைய பால் ஹேமன் வந்து அதாவது நம்மளுடைய சின்ன வயசுலேருந்து அதாவது 15 வயசுலேருந்தே நம்மளுடைய WWE நம்மளுடைய பால் ஹேமன் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஏன்னா, ரெஸ்லிங்கில இருந்த ஒரு ஈடுபாடுனால நம்மளுடைய பால் ஹேமன் வந்து 15 வயசுலேயே நம்மளுடைய பால் ஹேமன் ரெஸ்லிங்குள்ளே வந்துட்டார். ரெஸ்லிங்குள்ளே வந்துட்டார் அப்படின்னா ரெஸ்லெலாம் பண்ண கிடையாது. ஆனால் ஒரு ரெஸ்லருக்கு ஒரு மேனேஜர் ரோல் மாதிரி பண்ணியிருக்கார். ஏன்னா மைக் ஸ்கில்லில் நம்மளுடைய பால் ஹேமனை அடிச்சுக்கிறதுக்கு ஆளுங்கிறது WWE கிடையவே கிடையாது. நம்மளுடைய பால் ஹேமனோட ஸ்பீச்சுக்கு முன்னாடி வேறு எந்த ஒரு ரெஸ்லராலையும் நிற்கவே முடியாது. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு டேலண்டான பர்சன் தான் நம்மளுடைய பால் ஹேமன். இந்த பால் ஹேமனை பற்றி ஒரு பர்ட்டிகுலர் வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஒரு பர்ட்டிகுலர் வீடியோவை நான் கண்டிப்பாக ரெடி பண்ணி உங்களுக்காக நான் போடுவேன் நான். ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்மளுடைய பால் ஹேமன் வந்து ஒருத்தருக்கு மேனேஜர் ரோல் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ரெஸ்லர் பால் ஹேமன் கூட ஜாயின் பண்ணாத அளவுக்கு எந்த ஒரு ரெஸ்லருக்குமே அதாவது எந்த ஒரு ஆடியன்ஸுக்குமே தெரியாமல் தான் இருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய பால் ஹேமன் வந்து அந்த ரெஸ்லருக்கு ஒரு மேனேஜர் ரோல் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் மட்டும்தான் ஒரு தனித்துவமாக தெரிவார். ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு டேலண்டான ஒரு பர்சன் யாரா நம்மளுடைய பால் ஹேமன். நம்மளுடைய பால் ஹேமனை எத்தனை பேத்துக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். அது இல்லாமல் நம்மளுடைய பால் ஹேமனை வந்து 2024 நடக்க போகிற ஹால் ஆஃப் ஃபேமில் நம்மளுடைய WWE இன்டெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நம்மளுடைய WWE ஃபேன்ஸும் சரி, மற்ற ரெஸ்லிங் ஃபேன்ஸும் சரி, நம்மளுடைய பால் ஹேமனுக்கு வந்து ஹால் ஆஃப் ஃபேமாக ஆக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அவங்களோட சப்போர்ட்டை நம்மளுடைய பால் ஹேமனுக்கு இப்போவும் தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. நம்மளோட சப்போர்ட் படி நம்மளுடைய பால் ஹேமனுக்கு கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா, இந்த நம்மளுடைய பால் ஹேமனை பற்றி ஒரு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். ஃபுல் வீடியோவை நான் ரெடி பண்ணுறேன்.